முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால், சென்ற வாரம் நான் சொன்ன ஒரு செய்தியை குறித்த ஒரு கேள்வினால் அதை பரவலாக கேட்குறதுனாலே அதை முன்னுரிமையாக எடுத்துக்கொள்கிறோம். வருஷப்படி எடுக்காமல் முன்னுரிமை எடுத்துக்கிறோம். என்ன சொன்னோம்னு கேட்டால், எம்எஸ் சுலைமான்கிறவர் மக்களுக்கு உரையாற்றும் பொழுது பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. இஸ்லாத்தில் கான்செப்டே கிடையாது. பிள்ளைகள் கஷ்டப்படணும், கஷ்டப்பட வைக்கணும், கஷ்டப்படுவதை சகித்து கொள்ளணும், அப்படி தான் இஸ்லாம் சொல்லுது என்று இஸ்லாத்தின் பேரில் ஒரு பழியை போட்டு ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அப்போ இதை நம்பினான்னு வைங்க, அவன் என்ன செய்ய மாட்டான், உழைக்க மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், அம்மாடி பிள்ளை கஷ்டப்பட்டு போகட்டுமேன்ட்டு நல்ல முன்னுக்கு வர்ற பிள்ளைகளாக இருந்தால் கூட அம்மாடி முன்னுக்கு வர விடக்கூடாது, எங்கேயாவது ஹோட்டலில் போய் சர்வர் விலைக்கு சேர்த்து விடணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவான். அவ்வளோ ஆபத்தான ஒரு சமுதாயத்தை அதில் பாதாளத்தில் படுகொலியில் தள்ளக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அது இஸ்லாத்தில் இல்லை என்பதை விளக்கி நம்ம என்னஞ்சோம், ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருந்தோம். தப்பான ஆதாரம் வரை காட்டியிருந்தார், அதெல்லாம் விளக்கிட்டோம். அப்படி விளக்கும் பொழுது அவருடைய நிலையை பற்றியும் எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஏன்னு கேட்டால், அவர் சொல்லக்கூடியவர் நிஜமாக அதை நம்புகிறவராக இருந்தால் அவர் அதை கடைப்பிடிக்கணும்ல. அவரை நம்பாட்டே அது ஒரு விஷயம். அவர் நம்புகிறாரு என்று சொன்னால் அவர் எதுக்கு பெரிய பங்களா கட்டியிருக்கிறாரு, அது பல ஒரு கோடிக்கு அதிகமான மதிப்புடைய ஒரு பங்களா எப்படி அவர் கட்டினார், எதுக்காக கட்டினார்? பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தானே கட்டினார். அவருடைய பிள்ளைகளை எல்லாம் கல்லூரியில் படித்து பட்டதாரியை எப்படி ஆக்கினார்? கஷ்டப்படக்கூடாதுங்கிறது தானே. டீ கடையில் சேர்த்து விடலையில். அப்போ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இவர் எல்லாம் செய்வாராம். ஆனால் மக்களுக்கு கஷ்டப்படுறதை சகித்துக்கிறங்கன்னு சொல்லுவாருன்னா இது என்னங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன்ல. அதில் சிலர் என்ன செய்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கிறது, நீங்கள் என்னென்ன சொத்து வாங்கியிருக்க, நீங்கள் வாங்கின பங்களா என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்ல தயாரான்னு கேட்டிருக்கிறாங்க. அதான் கேள்வி. என்னை பற்றி நீங்கள் பங்களாவெலாம் எடுத்து காட்டினீங்களே, அது மாதிரி அவர் நீங்கள் அது மாதிரி தானே இருக்கிறியே அப்படிங்கிற கருத்துப்பட அவர் கேட்குறார். அதாவது முதல் விஷயம், இப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு முதல்ல என்னுடைய நிலைமை தெரிஞ்சு தான் கேட்கணும். நான் 50 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 50 வருடங்களாக இந்த பிரச்சார பணியில், 50 வருடத்து நெருக்கமாக இந்த தாவா பணியில், பிரச்சார பணியில், சமுதாய பணியில் நான் ஈடுபட்டு வருகிறேன். இந்த 50 ஆண்டுகளில் என்னோடு பயணித்த பலரும், என்னோடு சொல்வதை விட எனக்கு கீழே பயணித்த பலரும் என்ன செஞ்சிட்டாங்க, பொருளாதார அளவில் பெரிய அளவில் வீடு, வாசல், பங்களா, சொத்து, சுகம் என்று வாங்கி கொண்டு விட்டார்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த ஒரு சொத்தும் நான் வாங்கினது கிடையாது. என் பேரில் எந்த சொத்தும் கிடையாது. என் மனைவி மக்கள் பேர்லேயும் சொத்துக்கள் கிடையாது. என்னுடைய பாட்டனார் காலத்து வீடு ஒன்று பரம்பரை வீட்டிலேருந்து பிரித்ததில் எங்களுக்கு கிடைச்ச பங்கு, அந்த சின்ன வீடு தான் எனக்கு தொண்டியில் இருக்கிறது. அது நான் சம்பாதிச்சதில்லை, என் தகப்பனார் சம்பாதிச்சதும் இல்லை, என்னுடைய பாட்டனார் காலத்துடைய ஒரு வீடு. அது சும்மா 2 சென்ட்டுக்கு குறைவான இடம், அவ்வளோதான். இப்போ ஊருக்கு போனோம்னா தங்கி கொள்வோம். அந்த ஒரு வீட்டை தவிர, அதுவும் நான் சம்பாதித்து வாங்கின வீடு அல்ல. ஆனால் நான் வாங்கினா யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், நான் மக்களுக்கு இப்படி போதிக்கலை. நான் 50 கோடிக்கு ஒரு சொத்தை நான் வாங்கினாலும் அதை நீங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால், நான் ஜமாத்தை பயன்படுத்தி நான் வாங்கலை, நான் காசு பணத்தை நான் தொடவே மாட்டேன், நான் வாங்கியிருந்தேன்னா என்னுடைய உழைப்பில் தான் வாங்கியிருப்பேன். அதனால் அதை யாருக்கும் நான் சொல்ல தேவையில்லை. ஆனாலும் நாங்கள் அந்த சொத்துலாம் வாங்குகிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறது கிடையாது. இப்போ நாங்கள் அரசாங்கத்திலே கொஞ்சம் பல்ல காட்டினா பல ஆளுகளுக்கு வீடெல்லாம் ஒதுக்கி கொடுக்குறாங்க, எழுத்தாளர் அப்படி இப்படின்னு பலதும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட நம்ம அந்த மாதிரியான முயற்சி கூட பண்ணுவது கிடையாது. தந்தாலும் வாங்குவதும் கிடையாது, பள்ளி இழிக்க வேண்டி வந்துவிடும். அப்படி இருக்கிற காரணத்தினால எனக்கு எந்த ஒரு வீடு வாசல் தொண்டிலையும் கிடையாது, சென்னையிலையும் கிடையாது. சென்னையில் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுபோக இது தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலையும் எந்த ஒரு சொத்தும் நமக்கு கிடையாது, வாங்கினது கிடையாது. இந்த பரம்பரையான வீடு, அதில் கொஞ்சம் இடித்து பராமரித்து பண்ணி கட்டியிருக்கிறோம் அந்த பழைய வீடில். அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் சுலைமான் வந்தார்னா அவர் எனக்கு பின்னாடி வந்தவர் தான். அவங்களுக்கெல்லாம் எந்த சம்பாத்தியம் இல்லை. எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, ஆனால் நான் வீடெலாம் வாங்கலை, அவ்வளோக்கு சம்பாதிக்கல, வீடு வாங்கலை. இன்றைக்கி வரைக்கும் வாடகை வீட்டெலாம் இருக்கிறோம். நான் எனக்கு பிறகு என் பிள்ளைகள் அவங்களாம் சம்பாரித்து தான் அவங்களுக்கு வாங்கிக்கிறணுமே தவிர நான் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு போகலை. இப்போ கடைகளில் 3 மாற்று கடை இருக்குதுன்னு சொன்னால், அந்த கடை எல்லாம் வாடகை கடை. கடையுடைய இடம் நமக்கு சொந்தமானதில்லை, வாடகைக்கு எடுத்து தான் அந்த 3 கடைகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்
இந்த பொது வாழ்க்கையில் நான் வந்து சம்பாரித்தேன் போனேன்னு எவனுமே சொல்ல முடியாது. எவனும் என்ன செய்ய முடியாது, முன்னாடி வந்து சொல்லுங்க பார்ப்போம். எவனாலையும் சொல்ல முடியாது. நான் வந்து காசு பணத்தில் நெருப்பாகத்தான் இருப்பேன், இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறேன். நினச்சி இருந்தால் கொஞ்சம் அரசியல்வாதிகள்கிட்ட கொஞ்சம் பள்ள காட்டி இருந்தோம்னு சொன்னால் பலவிதமாக சொத்துக்களை வாங்கியிருக்க முடியும். அப்படி நம்ம வாங்கலை. அரசிடமிருந்து எந்த ஒரு பதவியோ வாரியமோ அல்லது வேறு உதவி தொகைகளோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பெறுவதே கிடையாது. அப்படிங்கிறதுனால நம்ம சம்பாத்தியம் கஷ்டமில்லாமல் சாப்பிடுவதற்கு போதுமானதாக இருக்குது. அதோடு திருப்தி அடைந்து கொண்டு போகிறோம். என்னுடைய குடும்பத்திலையும் அதை வாங்கி போடுங்க இதை வாங்கி போடுங்கன்னு நச்சரிக்க மாட்டார்கள். நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குதோ அதில் இருந்து வாழ்ந்து கொள்வார்களே தவிர வீடு வாங்கணும் வாசம் வாங்கணும்னு என்னை நச்சரித்து இருந்தாங்கன்னு சொன்னால் நான் கூட ஏதாவது தடுமாறி போயிருப்பேன். ஆனால் அப்படி குடும்பத்தில் எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது. எப்படி எல்லாம் நமக்கு தந்திருக்கிறானோ அதில் வாழ்வதற்கு பயிற்சி பெற்றவர்களாகத்தான் இருக்கிற காரணத்தினால இது என்னை பற்றி நீங்கள் கேட்க இயலாது. அவனுங்கதா இன்றைக்கு வரைக்கும் அவனை இந்த டிஎன்டிஏக்காரன் கூட அதுக்கு என்ன சொல்ல முடியாது. தாமுக காரன் கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதனால் வந்து சொத்து பத்துலாம் ஒன்றுமே வாங்க கிடையாது. அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அது இல்லைங்கிறதுனால ஒரு வருத்தமும் கிடையாது. எல்லாருக்கும் வீடு இருக்க நமக்கு மட்டும் ஒரு வீடு இல்லையே என்று கவலைப்படுவாங்கள்ல, எனக்கு அந்த கவலையும் கிடையாது. எந்த கவலையும் கிடையாது. எனக்கு அது நாட்டம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. வாங்குகிற அளவு கைவசத்தில் பெரிய தொகையும் கிடையாது. அதனால் அது என்னை பற்றி நீங்கள் கேட்க இயலாது என்பதை அவங்களுக்கு பதிலாக சொல்லிக் கொடுக்குறேன்.